கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னு சொல்லி முதல் காரியமே கர்த்தர் சொல்றாரு, உங்களை நித்தமும் நடத்த போகிறாராம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது இல்லைங்க, ஒரு வாரம் 2 வாரம் கிடையாது, நித்தமும் நடத்த போறாரு. டெய்லி உங்களுக்கு என்ன தேவை, உங்க காரியம் எப்படி, உங்க சூழ்நிலை எப்படி, உங்களோட பிரச்சனை எப்படி, ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்க கரத்தை பிடிச்சு நடத்துவாரன். நித்தமும் உங்களை நடத்தி, ஆமேன். அதில் சொல்றாரு, மகாவரட்சியான காலங்களில், ஆமேன், ஸ்தோத்திரம், ரொம்ப ட்ரையா இருக்குதுங்க, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நன்மையே இல்லை, விடிஞ்சா என்ன செய்ய போறேன் தெரியாது, மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடு தேவையோடு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை நடத்துவாராமா. அவர் உங்களை நடத்துவார்னா வேதம் சொல்லுகிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்ற போலவும் அவர் நம்ம நடத்துகிற தேவன். அமர்ந்த தண்ணீர்கள் என்று இருக்கிற இடத்துல நடத்துகிற தேவன், சமாதானமுள்ள இடத்துல நடத்துகிற தேவன். நிச்சயமா உங்களை நடத்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். அவர் உங்களை நடத்தி உங்களுக்கு வேண்டிய சகல நன்மையை செய்து, ஆமீன், உங்களை திருப்தியாக்கி கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.